அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் என் கனிவான முன்னிரவு வணக்கம். இந்த புத்தகம் இயற்கையின் சிறுதுளி, துளிப்பா இலக்கியம். சின்ன சின்ன கவிதைகள் தான். ஐக்கு கவிதைகள் 240 கவிதைகள் எண்ணப்பட்டன, வாசிக்கப்பட்டன. ரொம்ப எளிமையா ஒரு 3/4 மணி நேரத்திலேயே நம்ம படித்து முடித்து விடலாம். அவ்வளோ சிறிய புத்தகம், அழகான ஒரு மலர். இது ஆரோக்கிய பிரிட்டோ அப்படின்ற ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகம் எனக்கு 28/12/2025 அன்று அவங்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிலேயே எனக்கு கிடைச்சிச்சு. அண்ணன் கரங்களால எனக்கு வழங்கப்பட்டது. வாழ்த்து மடல் அதில் கொடுத்திருப்பாரு. இந்த இயற்கையின் சிறுதுளி என்ன இந்த புத்தகத்தோட ஆற்றல் தங்களுக்கும் சரி, தங்கள் குடும்பத்துக்கும் சரி, மன மகிழ்வையும் மன அமைதியும் மன நிறைவையும் மாபெரும் பரிசாக இயற்கையோட இறமையோட ஏந்து என்றென்றும் வாரி வழங்கிட அன்பின் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பைந்தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக அழகாக வெளியிடப்பட்ட அடுத்த பூவும் அழகா இருக்கும். எந்த பூவிலும் வாசம் உண்டு அப்படின்ற மாதிரி இந்த பூ கவிதை, இந்த கவி துளிப்பா அழகா இருக்கும். அடுத்து அவங்களுடைய குடும்பத்தையுமே அழகா ஒரு சின்ன ஷார்ட்லைன்ல கொடுத்துருப்பாங்க. நாங்க பரம்பரையை நாங்க காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து முருகேஷ் அப்படின்ற ஒரு கவிஞர் இந்து தமிழ் திசை நாளிதழ் முதுநிலை உதவி ஆசிரியர் எழுதியிருப்பாரு, துளிகளே பெருமழையாகும் காலம்னு. அடுத்ததா பதிப்புரை அதிவீரரா பாண்டியன் தலைவர் பைந்தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக ஒரு வாழ்த்துதல். அடுத்து அவருடைய எண்ணுரை அப்படின்ற ஆரோக்கிய பிரிட்டா அவர்களுடைய இந்த 3ஐயும் பார்த்த பின்னாடி நம்ம உள்ள போலாம். பெரும்பாலும் நம்ம சொல்லுவோம் சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு துளிகள் தான் பெருமழை ஆகும் காலம். நிறைய பாடல்கள் ரொம்ப சிறப்பா இதுல எழுதியிருப்பாங்க. சும்மா 2 வரிகள் கூட முழுமையா இல்லாம 4-5 வார்த்தைகளோட அழகா சின்ன பாடல், ஆனா செறிவான கருத்துக்களை தெளிவா தந்திருப்பாங்க. முருகேஷ் ஐயா அவர்களுடைய வாழ்த்துகள் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. கால மரத்தோட கிளையிலிருந்து கணந்தோறும் முதிர்ந்து கொண்டு தான் இருக்குது ஆயிரமான சருகுகள். காற்றின் கைகள் வேணா வேகமா அள்ளி போகக்கூடிய சருகினுடைய சில இலைகளும் முட்டுக்களும் பூக்களும் கூட கலந்து தானே இருக்கு அப்படின்னு. எல்லாமா கலந்துருக்கிற இந்த வாழ்வுல எந்த நொடியில நீங்க கவிதை கலந்துருக்குன்னு யாருக்குதான் தெரியும்? இதை யார் அறிவார்? அவரவர் பாதை, அந்த செடியில அவரவர் பயணம் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோமா? இந்த காலகட்டத்துல எந்த சூழ்நிலையில நாம நின்று நிதானிக்கவும் ரசிக்கவும் கூட நமக்கு நேரம் வேணுமா இல்லையா? கூடவே மனசு கூட வேணும். மனம் இருந்தாதான் மார்க்கம் உண்டு. இது யாருக்கு வாய்க்கிறதோ அவர் தாங்க கவிஞர். எங்க நிதானிச்சு இருந்து என்னோட கவிதைக்கும் நீங்க பின்னூட்ட வரிகளா கவிதை எழுத முடியுமானா முடியும். நீங்க எழுதுற வார்த்தை தான் கற்பனையோட கலந்து நம் தமிழின் சங்க இலக்கிய மரபோடு தொப்புள் குடி உறவு உடையதுதான் இந்த ஜப்பானிய ஹைக்கூ கவிதை. ஆமா, என்றும் அழியாத இயற்கைக்கு திரும்பு அப்படின்னு ஜென் பௌத்தம் சொல்லுது. ஜென் பௌத்தத்தோட வழியில நான் நின்று பாக்குறேன். பருவகால மாற்றங்களை பாடியதுதான் ஹொக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹைக்கூ கவிதை. ஜப்பான்ல துளிர்ச்சு இன்னைக்கு உலகுல ரொம்ப திசையெங்கு பரவி இருக்கக்கூடிய 3 வரி கொண்ட இந்த ஜப்பானிய ஹைக்கூ கவிதைகளுக்கு தமிழ்ல முதலா அறிமுக விதை போட்டவர் யார் தெரியுமா? நம்ம சுப்பிரமணிய பாரதியார் தாங்க. நேரடியான தமிழ் ஹைக்கூ கவிதைகளை ஃபர்ஸ்ட் அச்சிட்டு கொடுத்தது யார் தெரியுமா? நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் தான். இன்னைக்கு கூட தமிழ் நிலத்துல ஆயிரமான ஹைக்கூ மலர்களை பூத்து தாங்க குலுங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம போய் பார்க்க கடமைப்படணும். கவிஞர் ஆரோக்கிய பிரிட்டோ ஹைக்கூ கவிதைன்னா என்ன? இயற்கையின் சிறுதுளி அப்படின்ற ஒரு நூலா இன்னைக்கு மலர்ந்துருக்குன்னா அது சின்னதா தான் இருக்கு. ஆனா சின்னதுன்னு சொல்ல முடியல. செய்ய அதனுள்ள பெரிய அதிசயங்கள் பொதிந்து தானே கிடக்கும். ஆமா, சிறு துரும்பு செய்யற வேலைய பெரிய கடப்பார உம்பட்டி கூட செய்யறது இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த ஹைக்கூ கவிதைகளும் அப்படித்தாங்க. வெறும் 3 வரி தான். ஆனா பார்த்தா மேலோட்டமா கடந்து போற மாதிரி இருக்கும். ஆனா அது நம்மளை புரட்டி போடுதுன்னா வச்சுக்கோங்களேன். எடுத்துக்காட்டா ஒண்ணு சொல்லவா? மெல்ல குளிர் காய்கிறது, குளிர்காலை தென்றல், தேநீர் குவளையின் மேல் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பாரு.
ஆகா, என்ன அழகான ரசனை! யோசித்து பாருங்க. இந்த ஹைக்கூ நீட்டி போகக்கூடிய காட்சி சித்திரத்தை ஊர்க்கணும் நம்ம கண்ணுக்கிட்ட நின்பாட்டி பாருங்களேன். அப்படி நமக்குள்ள அந்த காட்சி காலை குளிர் ஊடுருவதை கூட உணர்ந்து கொள்ள முடியுதா இல்லையா? குழல் இனிது யாழ் இனிது. ஆமா ஆமா, மழலை சொல் கேளாதவங்க சொல்லக்கூடிய ஒண்ணுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த கவிஞர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? 2 படி மேல கொஞ்சம் ஏறி போய் அந்த குழந்தைகளோட கிறுக்கலகளை கூட உலக பெற்ற ஓவியங்களுக்கு நிகராக முன்னிறுத்திட்டாருன்னா பாருங்க. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் வசிக்கவா அத? வீட்டு சுவர்களும் அழகாயின குழந்தையின் கையெழுத்தில். என்ன அழகா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? வீட்டுல சோர்ல கிறுக்குனாவே கிறுக்காத எழுதாதேன்னு அடிக்கிறோம். குழந்தைங்களை அப்படி செய்யாதீங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுங்க. கிறுக்க கூடிய வாய்ப்பை கொடுங்க. ஓகேவா? வெள்ளை தாள்ல வரைகிறது மட்டும்தானா ஓவியம்? இல்லையே. குழந்தையோட கிறுக்கல் கூட ஓவியத்தை விடவும் ரொம்பவே மேலானதுன்னு நீங்க நினைக்க வேணாமா? தேசத்தோட முதுகெலும்பே விவசாயி தாங்க. மேடைதோறும் நம்ம முழங்குற நம்ம ஆட்சியாளர் தலைநகர் புதுடில்லியில் விவசாயியோட நிர்வாணமா நிற்க வைத்ததோட எலிக்கறி தின்ன வைத்த கொடுமையை கூட நம்ம நாடே பார்த்து பதறிச்சா இல்லையா? அப்படின்னு கவிஞர் பிரிட்டோட மனமும் கூட கவிதையா கலங்கி இருக்குங்க இந்த இடத்துல. விளை நிலங்களில் பூக்கின்றன விவசாயத்தின் சமாதிகள் கட்டடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு தான் வரும் அழகான கற்பனையில? நமக்கும் கூட வரும். இதையும் தாண்டி இயற்கை எனும் மனத்திலிருந்து கவிஞர் இன்னும் இன்னும் கொஞ்சம் மேல நிறைய துளிகளை நமக்கு சிதறிதான் கொடுத்திருக்காரு. இன்னும் எழுத எழுத இந்த துளி பெருமழையா தானே ஆகப்போகுது. சிறுவனம் பெருவனமாகட்டும், பெருவனம் எங்கும் வாசம் பூக்கட்டும், பட்டாம்பூச்சிகள் பல்லவி பாடிக்கொண்டே பசியாரட்டும், பூங்காக்கள் எல்லாம் கவிதை எழுத்து கூடங்களாக மாறட்டும், எழுதக்கூடிய கூடங்களாக கூட மாறட்டும். இயற்கையும் கவிதையும் இணைந்த வாழ்வு இம்மண்ணில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் வசப்படட்டுமே அப்படின்னு அன்பு கவிஞர் ஆரோக்கிய பிட்டாவுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆஹா, அடுத்து பைந்தமிழ் இலக்கிய பேரவை தலைவரா இன்னைக்கும் இருக்கிற பதிப்புரையை செய்த அதிவீரர் பாண்டியன் ஐயா அவர்கள் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? கவிதைன்றது சொற்களோட ஓவியம் மட்டும் இல்லைங்க, அது மனக்கண்ணான காட்சி, ரொம்ப பெரிய உணர்வு, சிந்தனை, இதெல்லாம் சேர்ந்தது தாங்க மனிதனுடைய உள்ளார்ந்த உண்மைகளை வெளிப்படுத்தும் செப்பனிடப்பட்ட சாலைன்னு கூட நான் சொல்லணும். அப்படியான ஒரு உணர்வு கவசம் போல இந்த நூல் வாசகனோட உள்ளத்தை தொட்டு துடிக்க செய்கிறதுனா பாத்துக்கோங்க. நான் இந்த புத்தகத்தை ஒரு 5-6 முறை படிச்சிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். புரியாம ஏம படிச்சிட்டியான்னு கேட்க தேவையில்லை. அடிக்கடி படிக்கணும்னு தூண்ட செஞ்சிச்சுன்னு சொல்லுவேன். இந்த நூல் வாசகனோட உள்ளத்தை தொட்டுச்சா? அவன் உள்ளத்தை மட்டும் தொட்டு துடிக்க செஞ்சுச்சா? இல்ல, படைப்பாளருடைய ஒவ்வொரு பக்கத்துலயும் கவிதை என்ற ஒரு படமா நம்ம மாறி நம்மையே நேரா கேட்கக்கூடிய எதிர்கொள்ளுச்சு தெரியுமா? படம் கூட இருக்குங்க, வரி கூட இருக்கு. இது 2 சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? இது முகவரி இல்ல, இது படவரின்னு சொல்லணும். சொல்லப்படாத 1000 அர்த்தம், சொல்லப்பட்ட சில சொற்கள் இப்படி உருக்கமா நம்ம நெஞ்சில பதிச்சுச்சுன்னா பாத்துக்கோங்க. வறுமைய சொல்லியிருக்கு, சமூக நீதியை சொல்லியிருக்கு, அநீதியை பத்தி சொல்லியிருக்கு, தனிமையோட பெருமையை பத்தி சொல்லியிருக்கு, வெறுமையை பத்தி சொல்லியிருக்கு, உறவுகளை மாற்றம், இப்படி எல்லா உணர்ச்சியும் கலந்து யாரையா நீனு அண்ணா அழகான சிற்பியா இருந்து செதுக்கியிருக்க ஐயா அப்படின்னு ஆரோக்கிய பிட்டானா பத்தி செமையா சொல்லியிருக்காங்க. வெறும் வாசிப்புக்கானவன் அல்லவங்க இதுங்க, ஒரு சாட்சியம்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, சாட்சியம் நிரந்தரம் தான். சமூகத்தோட முகமுடிய கிழிக்கும் குரலுங்க, கண்கள்ல தேங்கும் கண்ணீரை வார்த்தைகளை வடிக்கும் புனித முயற்சிங்க. வாசகன் இதை படிக்காம அனுபவிக்க வேண்டிய ஒரு நூலுங்க. ஆமா, ஆக்கத்துல அண்ணன் ஆரோக்கிய பிரிட்டா அவர்கள் ஒரு கவிதை சொல்லும் கவிஞர் மட்டுமல்ல, கண்டவரும் காயப்பட்டவரும் கூட, கேள்வி எழுப்புவவரும் கூட. சமூகத்தின் நுணுக்கமான வேதனைகளை குரலாக்கி காட்சிகளோட சேர்த்து உணர்த்தும் திறமை இந்த நூலை தனித்துவமானதாக ஆக்குது. இந்த நூலை உணர்வுக்கான சாளரம், அந்த ஜன்னல் சிந்திக்க வைக்கும் தீப்பிட்டின்னு சொல்லணும், நாளைய மாற்றத்திற்கான விதைன்னு சொல்லலாம். இந்த படைப்பின் பயணம் பலரோட உள்ளத்துல ஒரு புதிய கேள்வியை, ஒரு புதிய விளக்கை, ஒரே ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு நாள் ஒரு புதிய உலகை உருவாக்கும் என உறுதியாக நான் நம்புகிறேன் அப்படின்னு தமிழ் அன்புடன் அழகா அதிவீர பாண்டியன் ஐயா சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா? 2 நிமிஷம் கேட்ட பிறகு அவருடைய கவிதைக்கு போகலாம். ஆர்வமா தானே இருக்கு நம்ம இந்த கவிதையை வாசிக்க. கவிதைனா சொல்லவா முடியும்?
காவை நீக்க விதை இருக்கும், வியை நீக்க கதை இருக்கும், தையை நீக்க கவி இருக்கும்னு சொன்ன கலைஞர் வழிகளை கூட மறந்துவிட முடியுமா? அழகா கவிதை கவிதை நன்றியோட பெருக்கால் நிறைந்துள்ள தருணம்னு தான் நான் சொல்லுவேன். இயற்கையின் சிரித்தில் என்ற பெயர்ல எழுதிய இந்த காலகட்டங்கள்லாம் மனு கண்ணுக்கு முன்னாடி மலர்ந்து மலர்ந்து மகிழுதுன்னு சொல்லுவேன். மகிழ்வலை மட்டும் பயிர் செலுத்த வண்ணம் இந்த இணைய உலகில எழுந்து இணையதளம் வளர்ப்பேன்னா கவிச்சம்மல்ன்ற விருதினை 2013 வழங்கிய அந்த காலகட்டமும் சரி, அதே நேரம்ல முகநூல் உலகம் எழுத்துக்களை வாழ்த்தி கொண்டாடிய தருணமும் சரி, எழுத்து பயணத்தில் செறிவை ரெட்டிப்பாக்குச்சு. ஆனா கொரோனா பெருந்தொற்று காலத்துல என்ன பயன்படுத்தி நிறைய படைப்புகளை நான் வெளிவரை செய்த பிரதிபலிக்கக்கூடிய எப்போதும் கொண்டாடக்கூடிய சொந்தங்களாகத்தான் சரித்திரம் படைப்போம் அப்படின்ற ஒரு அன்பு சொந்தங்களுக்கு மன நிறைந்த நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்பதோட நிக்க மாட்டாங்க. பைந்தமிழ் இலக்கிய பேரவைக்கு கூட நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு விருதும் சரி, ஒவ்வொரு அங்கீகாரமும் சரி, இன்னும் நான் நேர்த்தியா ஏதாவது ஒண்ணு செய்யணும், அது மூலமா இந்த தமிழ் கீர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு நான் சின்ன வயதுல இருந்த என்னோட எழுதி எழுதி கொடுத்த ஒரு சின்ன சின்ன கவிதைகளை எல்லாம் சேமிப்பு செய்துதான் இது சேமிப்பு பெட்டகமா உங்களுக்கு சிறுதுளியா நான் தந்திருக்கேன். இது இயற்கையின் சிறுதுளி அப்படின்னு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு சிறுதுளியா இருக்கலாங்க, நாளைக்கு பெருவெள்ளமா மாறக்கூடிய தருணம் வரும் பாருங்களேன். அப்பதான் இதனுடைய தெரியும். அதுக்கு இங்க எல்லாரும் படிக்கணும். இயந்திர உலகின் அவசர வாழ்வு எல்லா பரப்புகளுக்கும் இடையில இந்த இயற்கையின் சிறுதுளி உங்க உள்ளங்கையில இருக்கா? உள்ளங்கள்லயும் இருக்கும். இயற்கையை போல ஒரு சீரான மகிழ்வு, சில்லிடும் சிலிர்ப்பு, பரவச உணர்வு, சிறுதுளி உங்கள் கரங்கள்ல தவழ பேருறுதி புரிந்த என் பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் அன்பு தம்பி அதிவீரனா பாண்டியன் ஐயா அவர்களுக்கும், இந்த கவிதையை ரசிக்க ரசிக்க சுவை பொருத்தமான புகைப்படங்களை எல்லாம் செய்து கொடுத்த அன்பு தம்பி நாகஜோதி முத்து அவர்களுக்கும், இப்படி இந்த நூலினை வெளியிட நமக்கு ஹெல்ப் பண்ண பைந்தமிழ் பதிப்பகத்திற்கும், இந்த முருகேசன் ஐயா அவர்களுக்கும், ஆலோசகர் அவர்களுக்கும், கோயிலா அம்மா அவர்களுக்கும், மதுரை தமிழ் சங்கத்தில் பெற்றுள்ள அன்பு தாயார் அம்மா திருமதி அருள்மேரி இயற்கை இயற்கை விவசாயி இடையாற்றும் மண்கலம் அவர்களுக்கும், இப்படியாக அனைவருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதை பாருங்க, கவிதைக்குள்ள போலாமா? கவிதை ஃபர்ஸ்ட் அப்படியே கூந்தல் இவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அந்த கூந்தல்ல இதே மாதிரி மல்லிகை சாரம் அழகா அப்படியே தொடுத்தபடி அதுல சொல்லியிருக்காங்க, கார் கூந்தலில் மல்லிகை மலர்கள் நட்சத்திரங்கள் அப்படின்னு. இத பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் போட்டு அழகான படம் கொடுத்துருக்காங்க. பிபிடி போடலான் தான் இருந்தேன், காக்கா இருந்த அடுத்தது காக்கா படங்கள்லாம் போட்டு இறந்த காக்கையாய் இரங்கல் கூட்டம் தகனமான மின்கம்பியில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இறைவனின் ரகசிய கண்காணிப்பு கருவியாய் மனசாட்சி. ஆமா தானே, நம்ம மனசாட்சி தானே கடவுள் பார்த்துட்டு இருக்கிற அழகான சிசிடிவி கேமரா. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. கொச்சு வீட்டில் எச்சிர் துளிகள் பனித்துளிகள் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது சும்மா ஒரு குச்சியை வைத்த படத்தை சொல்லியிருப்பாங்க. பயிர்க்கடன் வாங்கி பள்ளியில் கட்டினான் நவீன விவசாயம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பயிர்க்கடனை வாங்கி பள்ளியில நம்ம நிறைய பேர் நம்மளுமே அக்ரி லோன் எடுத்து தான் நிறைய விஷயங்களை செய்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள்ல பள்ளியை படிக்கிறதுக்காக கொடுத்திருப்பாரு அந்த விவசாயி. அன்றாடம் அளந்து சரிபார்க்கின்றான் வீட்டிலை நடைப்பயிற்சி மூலம். அந்த வீடுல மாடியில எட்டு போட்டு நடப்பாங்க பார்த்தீங்களா, அங்கதான் அவங்க வீட்டை அளந்து பார்க்கறானா. அது வரைக்கும் அவன் அளக்கல போல. உடற்பயிற்சின்ற பேர்ல நடைப்பயிற்சின்ற பேர்ல அளந்து பார்க்குறோம் அப்படின்னு. மெல்ல குளிர் காய்கிறது குளிர்காலை தென்றல் தேநீர் குவளையின் மேல். இதில் அடிக்கடி நம்ம முதலே பார்த்துட்டோம். அடுத்து ஒரு கவிதை இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பரான கவிதையா இருந்துச்சு. ஒரு ஆள் படுத்திருப்பாரு, ஒரு காலில் எறும்பு பயங்கரமா கடிக்குங்க. அதுல சொல்லியிருப்பாங்க, சோம்பேறியை கடித்ததால் சொர்க்கம் பரிசளிக்கப்பட்டது எறும்பிற்கு. நம்ம கடிச்சா விடுவோமா? அடியை கொடுத்துட மாட்டோம், உடனே அதுக்கு முக்தி கிடைக்கும் பார்த்தீங்களா? அதை தான் இங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து, உயிரற்ற மரங்களில் மாலைதோறும் மலர்கள் தெருவிளக்குகள். அப்படியே தெருவிளக்குகள் அப்படியே பூ மாதிரி காட்டுறத இந்த அழகா அங்க படங்கள் மூலமா அப்படியே சொட்டு சொட்டுன்னு காட்டியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். இதுல ஹைலைட்டே படம் தாங்க இந்த புத்தகத்துல. ஏரிக்கரை மரங்களின் எழிலார்ந்த பூக்கள் கொக்குகள். கொக்கு அப்படியே வெள்ளை வெள்ளை கொக்கா அப்படியே வெள்ளை வெள்ளை பூச்செடியில ஒரு பிங்க் கலர் பூ பூத்திருக்கும்ல, அந்த மரத்துல நிக்குங்க. அடுத்து நிறைய எறும்பு. அந்த எறும்பெல்லாம் சேர்ந்து ஒரு மண்புழு மாதிரி ஒரு கம்பளி புழுவை தூக்கிட்டு போகும், பச்சை கலர் கம்பளி புழுவை. சுள்ளெரும்பு கூட்டம் ஒன்று சுமந்து செல்றது புழு ஒன்றை இறுதி ஊர்வலம்.
அப்படின்னு கொடுத்துருக்கோம். பாருங்க, மனுஷன் என்ன 4 கால் நம்மளை தூக்குவான். நத்தக்கா புத்தக்கா 4 காலு, தானா நடக்கையில 4 காலு, அவன் இறுதியில போகும்போது தேவை 4 காலு. அந்த மாதிரி 4 பேர் தேவைன்னா இங்கேயே 5-6 எறும்பு அதை தூக்கிட்டு போறதுதான் அழகா வர்ணிச்சு சொல்லியிருப்பாரு கவிஞர். கோடையின் வாழ்நாளை கூட்டுகின்றதோ வெட்டப்படும் மரங்கள். நிச்சயமா கூட்ட செய்யுங்க. ஏன் ஜூன் 2ஆம் தேதி கூட வைக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை 4/12ன்னு நீட்டிக்கிறோம்னா நம்ம வெட்டுற மரம் நமக்கு சம்மர் சீசனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுடுதா இல்லையா? அதை அழகா சொல்லியிருப்பாருங்க. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, சூப்பரா இருக்கும். கொரோனா வலசை பிறந்த ஊருக்கு மீண்டும் வீட்டிலிருந்து வேலை. கொரோனா வலசை போதாங்க. வலசை போறதுன்னா தெரியும் நமக்கு, பறவை எல்லாம் திரும்பி அவங்க இவங்க வீட்டுக்கு போறதுதான் வலசை போகுதுன்னு சொல்லுவாங்க. அதை இந்த வார்த்தையை இங்கே அழகா சொல்லாடல் பயன்படுத்தி மீண்டும் லாக்டவுன் போட்ட மாதிரி வீட்டில இருந்து ஹோம் ஒர்க் பண்ற மாதிரி வீட்டில் இருக்க வேலையை சொல்லுவாங்க, வீட்டிலிருந்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு. நிலவோட முகம் ரொம்ப பரிசாய் இரவுலாவில் நீர்நிலைகளுக்கு நீர்நிலையில அப்படியே டிட்டோவா தெரியுங்க நிலா. அந்த நிலா அங்க தண்ணியில தெரியறத அவ்வளோ அழகா அங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து ஒண்ணு, நம்ம வாங்குற சீருடை, அந்த யூனிஃபார்ம் பத்தி ஒரு வார்த்தை. பெற்றோரின் வசதியை சொல்லாமல் சொல்கிறது பள்ளி சீருடைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பள்ளி சீருடையிலேயே சில சில டிசைன்ஸ்லாம் வச்சு தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயே தெரிஞ்சிடும் அவங்க எந்த மாதிரி ஏழையா இருக்காங்களா இல்ல பணக்காரங்களா இருக்காங்களா. ஆனா சீருடைன்றதே ஏழை எளியோர் தெரியக்கூடாது, அனைவரும் சமம்னு சொல்லிட்டு தான் நம்ம கொண்டு வந்த வேர்டு தான் யூனிஃபார்ம். நான் அதே மாறுதலா இருக்கு அப்படின்றத இங்க சுட்டி காட்டியிருப்பாரு. அடுத்து, ஆண்டவனை தொழுதுட்டு அடுத்தவனை இகழும் போது நிறம் மாறும் நான் அப்படின்னு. ஏ, கடவுளை நல்லா ஜெபிக்கிற, ஆனா உன்கிட்ட இருக்கிறவன நீ பக்கத்துல இருக்கவன திட்டி தீக்கிற, இது என்னடா நாளு அப்படின்னு நீ மாறி பேசுறேடா, எதுக்குடா நீ எல்லாம் இருக்க அப்படின்ற மாதிரி. ஆனா நம்மளுமே 2 முகமா இருப்போம். இங்க நல்லா பேசுற மாதிரி தெரியும், இங்க முடிஞ்ச பிறகு நம்மளுடைய உள்ள இருக்கிற வேற முகம் கொஞ்சம் தெரியும். அப்பதான் நமக்கு தெரியும், சே இந்த வெளியில எவ்வளவு நல்லா பேசுறாங்க, உள்ள இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த இடத்த சொல்லியிருப்பாங்க. அடுத்து, ஏரிக்கரை நீர்த்திவளைகளை பத்தி சூப்பரா சொல்லியிருப்பாரு. காற்றின் உதவியோட நீச்சல் பழகுகின்றனவா, காற்றின் உதவியோட நீச்சல் பழகுகின்றன அப்படின்னு ஏரிக்கரை நீர்த்திவளைகளை அழகா சொல்லியிருப்பாரு. அடுத்து, இசைப்பள்ளியை பத்தி சொல்றது நல்லா இருக்கும். இசைப்பள்ளியின் சுவர்களும் உச்சரித்துத்தான் பழகுகின்றன மெல்லிசையை எதிரொலித்து. எல்லாம் அழகா இருக்கு பாத்தீங்களா? அதாங்க சொல்றாங்க, சுவர்களுக்கு காது இருக்குன்னு. சுவர்களுக்கு காது மட்டும் இல்லைங்க, சுரங்களும் கூட இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இசையை பத்தி பேசும்போது சரிகமபதனின்னு வருதுங்க. இன்றேனும் வருவான் எதிர்பார்ப்பில் அம்மா. முதியோர் இல்லத்துல இருந்து ஒரு பாட்டி உட்காந்து பார்க்கும், இன்னைக்கு அது நம்ம பிள்ளை வராதா அப்படின்னு ஏக்கத்துல. வேகாத வெயிலில் வெற்றிக்கால் ஓட்டம், நெடுஞ்சாலை வியாபாரிகள். வேகாத வெயில்ல வெந்த கடலை எடுத்து நொந்த கதை தாங்க இந்த கதை. அழகா காட்டியிருக்கோம் அந்த பாடம். கோடை காலத்தின் இலையில்லா விசிறிகள், சாலையோர மரங்கள். எப்படி இருக்கு பாத்தீங்களா? நமக்கு விசிறி இல்லைன்னா நமக்கு மரங்களை வச்சோம்னா அது விசிறியா நமக்கு. அப்ப எல்லாம் மகிழுந்துல போகும்போது அதுதான் சொர்க்கமா இருக்கும். நிறைய பேச வைத்து அமைதி காக்குறது யாரு? புத்தகம்தான். ஓகேவா? ஏழை குடிமகனின் ஊதியம் சரிபார்க்கப்பட்டது எங்கே? மதுபான கடையில். எப்படி? உணர்வோடு கலந்து உடனடியாக மறைகிறது நாட்டுப்பற்று. 5 நிமிட தூக்கத்தையும் அதிகாலையில் அழகாக்குகின்றது எழுப்பு மணி. வெற்று சிரிப்பினில் மலர்ந்து கணக்கிறது இயலாமை. இது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆமாங்க. பழகியவர்களை பார்க்கையில் பூத்து குலுங்குகிறது புன்னகை மலர்கள். எப்படி? நம்மதான் அன்றாட பணிகளை அழகாய் மறந்தேன். எப்ப சோம்பல் நம்ம கூட வரும்போது நம்ம அப்படித்தான் இருப்போம். கடத்தப்பட்ட மேகங்கள் கண்டதும் அழுது. இதுதாங்க நீர்நிலை. ஒய்யார தன்னந்தனி மனை தீவில் அடுக்குமாடி குடியிருப்புகள். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ஒட்டடை வீடுகளில் ஒட்டி கொள்கிறதாம் நினைவுகள் கூட. அன்பு கரங்களுக்குள் அகப்பட்டு போனது சுளுக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன? அன்பு கரங்கள் அகப்பட்டு போனது சுளுக்கெடுக்கும் போது கூட. கடல் மீன்களிடம் கடிப்பட்டாயோ கண்ணில் ரத்தம் காலை சூரியன். இது ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. கடல் மீன்கிட்ட போய் கடிபட்டுருச்சா அப்படின்னு. அதனாலதான் சூரியன்
நைட்டு இருந்து காலையில வெள்ளனம் வரும்போது ரொம்ப சிவப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது என்ன ஒரு அற்புதமான ஒரு ரசனை. களவாடப்பட்டவை கைப்பற்றப்பட்டதோ மேகங்களின் மழை. எப்படி களவாடப்பட்டுருச்சு. வெளிச்சம் இழந்த வேதனையால் வெண்துளியோ அப்படின்னு சொல்லி பனிய பத்தி சொல்லியிருப்பாரு. கடலை சில்மிசம் செய்யும் கல்வன் காற்று. கடலை சில்மிசம் செய்யும் கல்வன் தான் காற்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா காத்தடிச்சுச்சுன்னா அது மேலக்குள்ள பறக்கும்ல, அது அவ்வளோ சிறப்பா சொல்லியிருப்பாரு. காற்றின் எல்லையை கணக்கெடுக்கும் பயணம் வான்சிட்டு. உயிர்த்தெழும் உன்னத கடவுள்கள் விதைகள். பகல் சூரியனின் கருப்பு, வெள்ளை நகல் இரவு. பகல் சூரியனோட கருப்பான், வெள்ளை நகல் இரவான். எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. இருள் மூட்டைக்குள்ள அடைத்து வைத்தது யார்? அந்த சூரியனை. விதவை மேகங்களுக்காய் கண்ணீரஞ்சலியோ கார் மேக மழை. எப்படி சொல்லியிருக்கு? விதவை மேகங்களுக்காய் கண்ணீரஞ்சலியோ கார் மேக மழை. நிறைய தடவை எனக்காக மழை அழுதுன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, நம்ம நிறைய நேரம் மழைகளுக்கு கூட தாங்க அழுதுட்டே போவோம். ஏன்னா யாருக்குமே தெரியாம நாம அழணுமா 2 இடங்கள்ல தான் அழ முடியும். ஒண்ணு நம்ம குளியலறை, இன்னொன்னு மழை பெய்யும் பொழுது அணையும் போதுதான். விற்பனைக்கு கிடைக்கா ஒப்பனை பொருள் தான் கற்பனை. ஆமா, பனைய வச்சவன் பார்த்துட்டு சாவான், தென்னைய வச்சவன் தின்னுட்டு சாவான். ஆனா கற்பனைய விதைச்சவன் கண்டிப்பா ஒப்பனையா செய்வான், எதையாவது ஒரு விற்பனை செய்வான். ஆனா கற்பனைன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. அத ஹெலன் ஹில் எழுதின நெப்போலியன் ஹில் எழுதின லா ஆஃப் சக்சஸ் புக்ல கூட அழகா சொல்லியிருப்பாருங்க. படிக்க முடிஞ்சா படிங்க. பாகம் 2. வீட்டு சுவர்களும் அழகாயின குழந்தையின் கையெழுத்து. இதை அப்பயே சொல்லிட்டேன், அதனால கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க வரைகிறதுக்கு. வழியோர விதைகளுக்கு உயிர் தூவி செல்கிறது அந்திமலை. அந்திமலை பொழிகிறது. அதே மாதிரி நம்ம வழியே போற விதைகளுக்கு கூட அது கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது மழை தான். மேமலை காணாத பயிரும் தாய்முகம் பார்க்காத பிள்ளையும்னு சொல்லுவாங்க, சும்மாவா? உலகம் உறங்குவதால் உன்னிப்பாய் உலா வருகிறது நிலா. பாருங்க, இல்லைன்னா அதையும் கூட தூக்கிட்டு அப்பையும் விட்டு வைக்கல. அந்த நிலாவை தான் கையில பிடிச்சேன்னு அதையும் பிடிச்சி பாட்டா போட்டாங்க. வியர்வை வெள்ளத்தில் மீண்டும் மெழுகுவர்த்தி. அதுதான் என்ன? மின்வெட்டு. ஓகேவா? தினமும் வாசல் தெளித்து விட்டு கோலமிடாமலே செல்கிறது காலை மழை. நீ வாசலை மட்டும் தெளிச்சுட்டு போயிரு, ஒரு கோலம் போடுறியா அப்படின்னு நான் கூட நிறைய தடவை கேட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கற்பனை. விளை நிலங்களில் பூக்கின்றன விவசாயத்தின் சமாதிகள், கட்டிடங்கள். யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் விவசாய பூமியை ஃபுல்லா நம்ம எடுத்து பிளாட்டை போட்டு நம்மளும் உட்காந்துருக்கோம். ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடங்களை சொல்றாங்க. முட்களையும் முத்தமிட்டு பாரபட்சமிட்டு செல்கிறது மென் தென்றல். ஆமாங்க, தென்றல் மெல்ல தீண்டும் போது என்ன வண்ணமோ அப்படிதான் தோணுச்சு. முட்களை கூட முத்தமிட்டு செல்லுதுன்னு. எனக்கு இப்படி சொல்லும் போது ஒரு கதை ஞாபகம் வந்துச்சுங்க. ஒரு பாப்பா இருக்குங்க. அந்த பாப்பா ஒரு டப்பா செய்துக்கிட்டு இருக்குங்க. டப்பா செய்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா சொல்லுவாரு, இவ்வளோ நேரம் நீ ஏன் இந்த டப்பா செஞ்சுட்டே கிடக்குற, இந்த டப்பாலாம் செய்ய வேணாம், போய் தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்க சொல்லிடுவாரு. கடைசியா காலையில எழுந்திரிச்சு அந்த டப்பாவை எடுத்து அப்பாட்ட கொடுக்கும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு அந்த பாப்பா அந்த டப்பாவை எடுத்து கொடுக்கும். கொடுத்தோன்னே இந்த டப்பால ஒண்ணுமே இல்லை, எடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ற, நீங்க தான் என்னை எதுவுமே செய்யவில்லை இல்லப்பா, அதனால இந்த டப்பா நிறைய என்னோட முத்தங்களை பதிச்சு வச்சிருக்கேன், நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும். அந்த ஞாபகம் வந்துச்சு. முட்களையும் முத்தமிட்டு பாரபட்சமிட்டு செல்கின்றது இந்த மென் தென்றல். ஆமா, குழந்தைகளை கொஞ்சம் அனுமதிங்க, ஏதோ ஒன்று நமக்கான சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம், காத்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு கூட ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு பர்த்டே. ஓகேவா? ஓகே. சிறிய விளக்கம் பிரம்மாண்ட சூரியன் தான் இரவின் இருளி. ஆமாங்க, நாம அப்பெல்லாம் மெழுகுவர்த்தி எரிகின்றது, என் எதிர்காலம் தெரிகின்றது அப்படின்னு ரொம்ப சிறப்பா நம்ம விளையாண்ட காலம். அதுவும் அந்த இருட்டாயிருச்சுன்னா, லைட்டு போயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சுன்னா தட்டு தடுமாறி போய் அந்த தீப்பெட்டி எடுத்து அந்த சிம்னி லைட்ல பொருத்திட்டு, அந்த சிம்னி லைட்ல கொஞ்ச நேரம் வரக்கூடிய வண்டுகளையும் அந்த சின்ன சின்ன லைட் பூச்சியும் நம்ம அடிச்சுட்டு அதுல விளையாண்ட நினைவெல்லாம் இப்ப வரல. இங்க ஆஃப் ஆனோன்னா டவக்குன்னு அங்க இன்வெர்டர் ஆன் ஆயிருது. எப்படிங்க நமக்கு தெரியும்? அந்த கண்ணு தெரியாதவங்களோட நிலைமையெல்லாம் எப்படிங்க நமக்கு புரியும்? அதை தான் சொல்றேன்.
ஒரே ஒரு பாப்பா அழுதுட்டு இருக்கும், ரொம்ப அப்படியே அழுதுட்டு இருக்கும். என்ன செய்யும் தெரியுமா? சுவர்களும் அடி வாங்கின, சுவர்களும் அடி வாங்கின, குழந்தை முட்டியதால் அடிங்கப்பா என்று சொல்லும். ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. இன்னும் நிறைய கவிதைகள் இதுல நிறைய இருக்கு. ரொம்ப அழகழகான கவிதைகள் அழகா சொல்லியிருப்பாங்க. சிறப்பா இருக்கும். இந்த புத்தகத்துல இந்த ஆத்தர் இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. வனம், கல்லணைக்கோர் உலா, இந்த அதுக்கப்புறம் அவர் வாங்கின பட்டங்கள் எல்லாமே அதுல சொல்லியிருப்பாங்க. அந்த அண்ணா அந்த இவங்க தான் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் எழுதிய இந்த புத்தகம். எனக்கு இந்த புத்தகத்தை வழங்க வாய்ப்பு தந்த நம்ம ரீட் ஃபோர் தளத்துக்கு சேவா மேம் அவங்களுடைய அழகான வாழ்த்துதலையும், இங்க அனைவரும் வந்து எனக்கான நேரத்தை உங்களுக்காக செலவு செய்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் நித்யாதேவி மதுரையிலிருந்து. நன்றி, வணக்கம். நீங்க ஃபீட்பேக் சொன்னா நீங்க வந்து ஷேர் பண்ணி சொல்லலாம். நீ மறந்துட்டீங்களா? நான் ஒருத்தவங்களுக்கு முக்கியமானவங்களுக்கு பர்த்டே சொன்னேன்ல, அது எனக்காக பிறந்த எங்க அத்தானுக்கு தான். நாளைக்கு ஏப்ரல் ஃபுல், ஏமாந்த ஃபுல், காப்பி தூள், கருவாடு தூள் அப்படி சொல்ல மாட்டேன். நிஜமாவே பர்த்டே தான் விஷ் பண்ணலாம். வணக்கம் அக்கா. வணக்கம் 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 வணக்கம். இது ரொம்ப சிறப்பான ஒரு கவிதை தொகுப்பு. பிரிட்டோ வந்து நீங்க தான் அறிமுகப்படுத்தி வச்சீங்க. எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கு அவரு. அந்த இது ஆர்கனைசர், இந்த சரித்திர சந்திப்பு அவர் தானே அது. அவங்களே ஸோ என்ன சொல்றது, இன்னொரு முகம் அவருக்கு இருக்குன்றது தெரியுது. அவரு இயற்கையோட ஒன்றி இருக்காரு. அது மாதிரி நிறைய காலை மழை, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருக்காரு. நீங்க சொன்ன விதமும் நல்லா இருந்தது. அந்த டப்பாவை பத்தி சொன்னது, ஒரு குழந்தைகளுக்கு எல்லாம் அனுமதி கொடுங்க, குழந்தைங்களுக்கு இடங்கள் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு இது. அந்த இன்றைய நிகழ்வு நீங்க சொன்ன மாதிரி ஜாலியான ஒரு மாலை பொழுது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. தொடரட்டும் உங்கள் பணி. நாளை தினம் என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியல, அதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். வாழ்க வளர்ந்து. அனைவருக்கும் மாலை வணக்கம். அருமையா பேசுனீங்க நித்யா மேம். இயற்கையை பத்தி அழகா பேசுனீங்க. எனக்கு கவிதைகள் ஒன்னொன்னும் சிறப்பா நல்லா இருந்துச்சு. அது உங்களோட மழலை குரல்ல கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மேம். வாழ்க வளமுடன். உங்க ஹஸ்பண்ட்க்கு நாளைக்கு அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் சொல்லிருங்க. ஹாப்பியா இருக்க சொல்லுங்க. வாழ்க வளமுடன் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ தம்பி. இளையப்பட்டி சுவாமிநாதன் சார் ப்ளீஸ். வணக்கம் மேடம். நல்லா இருந்தது. அதாவது ஒரு நிகழ்வுகளை வந்து கவிஞர் சொல்லும்போது அதை வந்து எல்லாருமே அதை வந்து நம்ம பார்க்க முடியும், அவரோட கண்ணில் பார்க்க முடியும். அந்த மாதிரி நல்லா கற்பனையா அந்த ஒவ்வொரு நிகழ்வையுமே வந்து அவர் சொல்ற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை எடுத்து காட்டினீங்க. கவிஞருக்கு பாராட்டுக்கள், அதை எடுத்து வழங்கிய தங்களுக்கும் பாராட்டுக்கள். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு கற்பனையுமே அவரோடது வந்து அந்த நிறைய என்னால் எடுத்து சொல்ல முடியல. அந்த மல்லிகை சரம், எட்டு போட்டு நடைபாதை, வலசை, அந்த வீட்டில் இருந்த வேலை, ஏரிக்கரையில் நீர்த்தி வேலை, மதுபான கடையில், அந்த மாதிரி எல்லா இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கவிஞரோட கண்ணோட்டங்கிறது அதுதான். இந்த கண்ணதாசன் கவிதையா இருக்கட்டும், வாலி, அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு அந்த கூடுதல் சிறப்பு பெறுது. அந்த அந்த அதே காட்சி நம்ம பார்த்துருப்போம், அது கவிஞரோட பார்வையில பார்க்கும்போது கூடுதல் சிறப்பு பெறுதுங்கிறத இந்த கவிஞரும் வந்து சிறப்பாக உணர்த்தியிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது மேடம். சாருக்கும் பர்த்டே வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எஸ் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ ரெட் ஃபுட் அண்ட் தேங்க்யூ டு யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பரா கவனிச்சிங்க. தேங்க்யூ. சாருக்கு பர்த்டே விஷஸ் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு தடவையும் கவனிச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிச்சோ அது எனக்கும் பிடிச்சிச்சு. அப்ப நீங்க தம்ஸ் அப், மற்ற சிம்பிள் எமோஜி எல்லாம் கொடுத்தீங்க. சூப்பர். நல்லா கவனிச்சிருக்கீங்க. நல்ல கவனிப்பாளர் இருந்தாதான் நம்ம வழங்குறவங்களுக்கு உத்வேகமா இருந்தீங்க. நன்றி. மென்மேலும் நீங்கள் சிறப்பாக வழங்க குருவர்களையும் திருவர்களையும் பிரார்த்திக்கிறோம் மேடம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றி. நிச்சயமா.
இனிய மாலை வணக்கம் வாங்க மேம். வாங்க எக்ஸலண்ட். ம் அருமையான கவிதை மேம். ஒன்னும் அப்படியே ஹைக்கூ சூப்பரா இருந்தது மேம். மனசுல அப்படியே விட்டு விட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. இயற்கையில நீந்தின மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. ஒவ்வொரு கவிதையும் கவிஞனோட கண்ணோட்டத்துல நீங்க அந்த மழலை மொழியில படிக்கும்போது அது ஒரு சிறப்பா இருந்தது. அந்த கவிதைக்கே ஒரு சிறப்பு வந்த மாதிரி ரொம்ப அழகா இருந்தது மேம். எக்ஸலண்ட் மேம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் மேம். சாருக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன் மேம். தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம். அடுத்து வேற யாரும் பேசுறீங்களா? ரொம்ப கொஞ்சம் கிளி போல குரல். குழந்தைகளோடு இருந்திருந்து குழந்தையாவே ஆயிட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்தது நீங்க பேசுறது. நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். இருந்தாலும் கடைசியில கேட்ட 1-2 கவிதைகளே ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து கொண்டு வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். உங்களை வரிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு வரி சொன்னீங்க. சிறப்பு. ரொம்ப அருமையா கவனிச்சு எல்லாரும் பின்னோட்ட வரிகள் தந்தீங்க. இரவு இனிதாகட்டும். அன்பு சாரும் ஹார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் நான். ஐகோ அப்படின்றது ரொம்ப சிறப்பாக நம்மளாலையும் எழுத முடியும். நிச்சயமா எழுதுங்க. நீங்களும் அழகான சொல்லடெல்லாம் பயன்படுத்துவீங்க. அன்பு சார் ப்ளீஸ். உங்ககிட்ட என்னன்னா நீங்க ஊதாங்கோல்லா இருக்கட்டும், ரெட் ஃபோர்ட் ஆகட்டும், பயங்கர எப்படி சொல்றது, எந்து கட்லெட் பயங்கர ஒரு உற்சாகத்தோட அதை இது பண்றீங்க. உண்மையாவே ஒருத்தர் இங்க சொன்ன மாதிரி ஒரு கவிதை எழுதுறது ஒரு பக்கம் எழுதி மூடி வச்சிடுறாங்க. பட் அதை வாசகர் அதை எப்படி எடுத்து சொல்றாங்களோ அதுல இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். நீங்க நிறைய சினிமா பாட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க. அது எனக்கு ஒரு விஷயத்த யோசிக்க வச்சது. இப்போ வைரமுத்துக்கு இது கிடைச்சிருக்கு, ஞான்பீட் அவார்டு. அது கிடைச்சதா கிடைக்கலையா, ஏதோ அதுல ஒரு போராட்டம் இருக்கு. நிறைய இப்போ நம்ம தமிழ்ல இப்போ நான் பாக்குறேன், நிறைய யூடியூப்ல கூட அவங்க எதையாவது நமக்கு புரிய வைக்கணும்னா, இப்ப இந்த படத்துல இது நடக்கும்ல, அந்த படத்துல அது நடக்கும்ல அப்படின்ட்டு படங்களும் படத்துல வர பாட்டுங்களையே எடுத்துக்காட்டா சொல்றாங்க. அதுல அது எப்படி சொல்றது, இப்ப நம்ம பாலச்சந்தர் சொல்ற மாதிரி அது தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன் நான் என் பக்கத்துல நான் என்ன சொல்றேன்னா, அது முதலே ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ ஒரு சினிமா ஸ்டார் ஏதாவது ஒண்ணு சொன்னா அது பாட்டா இருக்கட்டும், ஒரு டயலாகா இருக்கட்டும், நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா நீங்க இவ்வளோ உற்சாகமா பண்றதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இன்னும் புதுமையா வேற கவிதைகளோ வேற பழமொழிகளோ இலக்கியத்துல இருந்து எதா எடுத்து சொன்னீங்கன்னா அப்போ உங்களோட பிரசன்டேஷன் இன்னும் கூட அது கெத்தா இருக்கும். இப்படி பண்ணும்போது அது ஓகே, ஒருத்தர் யாருன்னு பண்ணக்கூடிய ஒரு இதுதான். நானே பண்ணா கூட நீங்க நீங்க எடுத்து பாட்டுங்களை எடுத்த மாதிரி வரும். ஆனா அது கொஞ்சம் ஈஸி. நீங்க இன்னும் கொஞ்சம் உங்க மண்டைய பிழிஞ்சு இது பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க ப்ரிஃபேர் பண்ணி போடுங்க. அந்த புக்கை கூட நான் ரிவ்யூ பண்றேன். ஏன்னா சிலதை இப்பதான் நான் என்ரிச் பண்ணிட்டு இருக்கிறேன். சில மழலை குரல்லாம் புக்கு நீங்க நல்லா யூஸ் பண்ணிருக்கீங்க. உங்க புக்கு தப்பே கிடையாது. ஹைக்கூ ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு இது. அதாவது தமிழ்ல கூட அந்த மாதிரி ஏதோ ஒரு எழுத்து நட இருக்கு. எனக்கு அவ்வளவு தமிழ்ல தெரியாது. ஆனா நான் சொல்றது நீங்க ஒரு உவமையோ இல்ல ஒரு எடுத்துக்காட்டா சொல்லும் போது வேற இடத்துல ரெஃபரன்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஆய்வு அது தொடர்ந்து சுட்டி காட்டுறதுக்கு குறிப்புகள். அது சினிமால இருந்து எடுக்கிறது காட்டிலும் இன்னும் உங்களோட படிப்பினையில இருந்து மத்த இடத்துல இருந்து எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஈவன் நாடகத்துல இருந்து எடுத்தீங்கன்னா கூட இன்னும் நமக்கு அது இன்னும் ரொம்ப ரிச்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் வேற எதுவும் இல்லைன்னா சினிமாவும் யூஸ் பண்ணலாம், தப்புன்னு சொல்லல. பட் இன்னும் இடம் அந்த இலக்கிய இதுங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது வளரும். அது இன்னும் நமக்கெல்லாம் அது கொஞ்சம் தெரியும் எல்லாருக்கும். ஒரு புலமைக்கு ஒரு புலமையவே கொடுப்போம். ஏன் ஏற்கனவே இருந்த திரைப்படங்களையே காட்ட, எல்லாரும் அறிந்ததே காட்ட, அறியாத ஒன்றினை சுட்டி காட்டி உங்கள் புலமையை இன்னும் சரியாக
செதுக்க வேண்டும் என்று அதுதான் சொல்கிறீர்கள். கண்டிப்பா அடுத்த பகிர்வுல சிறப்பா இன்னும் அதை போல ஒரு முயற்சிகளை எடுத்து வருகிறேன். நன்றி. அதே நேரத்துல உங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல. அப்போ வேற வழியே இல்லைன்னா அப்போ சினிமா தான் ஒரு வழி, இல்ல அந்த பாட்டு தான் ஒரு வழின்னா நம்ம பண்ணலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களோட இன்தூசியாசம்க்கு நீங்க கண்டிப்பா கண்டுபிடிப்பீங்க. அதனாலதான் உங்ககிட்ட இந்த தாக்கத்தை இல்ல வைக்கிறேன். கண்டிப்பா பண்ணலாம். அத அதுக்கான முயற்சி எடுத்துட்டு வரலாம். இதே இன்னொன்னு எழுதியெல்லாம் வைத்திருக்கிறேன். எழுதி வச்சு அங்க மெடிடேஷன் குரூப்ல பேச போறேன். அப்ப வேற மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே வாசிச்சு அப்படியே செய்யறது. ஒரு 10 தடவை 15 தடவை அதுக்கான பயிற்சி எடுக்கும்போது ரொம்ப சிறப்பா வருது. அது பண்ணலாம். ஓகே.